எங்களை அதிகமாக நேசித்து அன்பா வழிநாட்டு வருகிற அன்பு தெய்வமே, இந்த பவ காலத்திலே அதிகாலை ஆராதனையை ஏற்படுத்தி கொடுத்து முதல் இந்த நாள் வரை அருமையாக இந்த ஆராதனை பொருட்படுத்தி ஆசீர்வாதமாக எங்களுக்கு நடத்தி கொடுத்தபடியால் உங்களுடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருந்து நடத்தினபடியால் நன்றி சொல்லி துதிக்கிறோம் சாமி. கடைசி நாள் அந்த 33வது நாள் கூட அந்த அதிகாலை ஆராதனை உங்களுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. உங்களுடைய தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். உண்மை தியானிக்கிற வேளையிலே சாமி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே 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 மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இந்த தியானத்துக்கான வேதபாடம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷம் நம்முடைய ஆலயத்துல அதிகாலையில ஆராதனையை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கொடுப்போம். அது வழக்கமா நடக்கிற ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இந்த வருஷத்திலே ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது என்னவென்றால், நாம ஒவ்வொரு வருஷம் நம்ம கேட்கிற அதோட முடிஞ்சிச்சு. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடுக்கிற செய்தியை தியான பகுதியை ஆண்டவர் ஆசீர்வாதித்து ஆலோசனை கர்த்தர் ஐயா நம்முடைய ஐயா மூலியமாக ஆலோசனை கொடுத்து யூடியூப்பின் வழியாக அந்த செய்தியை பதிவு செய்து இந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சபையை சார்ந்த 2 குடும்பங்கள் கேட்கிறாங்க. இன்னும் வெளி ஊர்களில் இருக்கிற நம்ம பையன்கள் எல்லாம் அந்த குடும்பத்து பிள்ளைகள் செய்தி கேட்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி முடியாத சூழ்நிலை இருக்கிற மக்கள் கூட வீட்டில இருந்து கேட்கிறாங்க. நாமும் கூட இந்த செய்தியை மீண்டும் கேட்க ஒரு சந்தர்ப்பத்தை ஆயர் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர்களுக்கு முதலாவது ஆண்டவருக்கும் இந்த செய்தியை செய்தி கொடுத்த கேட்க அற்புதத்தை செய்த யூடியூப் வழியாக செய்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை போக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட சாத்தான் பல பிரச்சனைகளை பாவம் என்கிற பாவத்தின் மூலியமாக கொண்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனையை குடும்பத்துல கொண்டு விடுகிறான். அவன் கொண்டு ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கி விடுகிறான். அதனால அவன் பாதிக்கப்பட்டு நிலையில் இருக்கிறான். சமாதானத்தை கெடுத்து சமாதானத்தை குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ நம்ம எனக்கு பாவம் விடுதலை கிடைக்குமா, இந்த குற்ற மனசாட்சி இருந்து நாம மனசாட்சி மாறுமை என்று நினைத்து கலந்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது. பரிசுத்தம் இல்லாத குற்றமில்லாத அவருடைய அந்த ரத்தத்தின் வல்லமையினால் தான் பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, நமக்கு உங்களுடைய ரத்தத்தால் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ரத்தத்தின் மூலியமாக என்னை தூண்டுகிற உங்களுடைய
நான் தூண்டுகிற பாவத்தை எல்லாம் மேற்கொண்டு என்னை பாவத்துக்கு இல்லாதபடி இந்த பாவத்தை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசை ஜெயிக்க உங்களுடைய ரத்தத்தினால் வல்லமையால் எங்களை உதவி செய்தரலும் அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கேட்கும் பொழுது அந்த பாவத்தை மேற்கொள்ள நம்மளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து விடுதலையும் சமாதானத்தையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபத்தை போக்கும் என்று பார்க்கிறோம். வாசியுங்கள் யாத்திராகமம் 20:5. யாத்திராகமம் 20:5. ஆமா, சாப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது உன் தேவனாய் கத்தராய்க்குதான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கிறாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இப்போ சாபத்தின் வழியாக வறுமை, தரித்திரம், மரணங்கள், வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், அவமானங்கள்னு பல காரியங்கள் குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியாது. நான் பக்தியாகத்தான் நிற்கிறேன், ஆலயத்துக்கு சரியாத்தான போறேன், வேத பாடங்களை வாசிக்கிறேன்னு ஏன் என் குடும்பத்தில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது என்று நாம் ஒரு மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் சாபத்தின் வழியாகத்தான் வருகிறது என்று பார்க்கிறோம். சாபத்தினால இவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த சாபத்தின் வழியாக சாத்தான் இல்லை நிலந்து நமக்கு விரோதமான கிரியை எல்லாம் செய்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். சாபத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அல்லாத கூட சாபத்தை நம்புகிறார்கள். இது பரம்பரையாக தொடர்ந்து வந்திய சாபம். இது அவர்களுடைய தாக்கம் செய்த பாவம், அதை பிள்ளைகளுக்கு அனுபவிக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆம், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு மெய்யான உண்மையான சம்பவம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கர்த்தருடைய கற்பனையை மீறினார்கள் என்று பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள் அல்லவா? பாருங்கள், அவர்களுடைய மகன் ரத்த வெள்ளத்தில் ஒரு மகன் மரித்து கிடக்கிறார், இன்னொரு மகன் கொலைகாரனாலே சாபத்துக்குள்ளாகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆதாமும் ஏவாளும் அப்பொழுது 2 பிள்ளைகளையும் இழந்து அனாதையாக நிசதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் பாவத்தினால் உண்டான சாபத்தின் விளைவு. வாசியுங்கள் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமா, இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே சிந்தின அவருடைய பரிசுத்த ரத்தினால்தான் சாபத்தின் வல்லமையை முடிப்பதற்குரிய வல்லமை இருக்கிறது. அது சாபத்தின் கட்டுகளை முற்றிலுமாக அறுத்துவிடும். சகலவிதமான சாப கிரியைகளையும் அழித்து போட்டு ரத்தத்தை அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசித்து கர்த்தரை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பத்தில் உள்ள எப்பேற்பட்ட சாபங்கள் எல்லாம் சாபக்கட்டுகள் முறிந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். 3வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தோஷத்தை போக்கும். நான் பாத்தீங்கன்னா நான் பிறந்த நேரம் சரியில்லை, நமக்கு தோஷம் இருக்குது என்று சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, சோசியத்துக்கு போயிட்டு சாதகம் பார்ப்பாங்க. அவங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செய்து ஆயிரக்கணக்கான செலவுகளை செய்ய பண செலவழிக்க வைத்து வருவார்கள். கிறிஸ்துவாகிய நாமும் கூட ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியக்காரர்களை தேடி போய் அவங்கள எடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு சில ஊழியக்காரர்கள் வேண்டாத காரியத்தை தீர்க்க தரிசனம் சொல்லி விடுவார்கள். அதை பத்தி நாம நினைச்சிட்டு நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை அதை நினைத்து அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள். அதை நினைத்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக பிசாசானும் பல விதங்களில் மறைந்திருந்து மக்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த பயங்கள், வேதனைகள், மன அழுத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து மனிதர்களை பாதிக்கு உள்ளாக்கி விடுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால்தான் பாவத்தை
போக்கி சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சாபத்தின் தோஷத்தை மாற்ற முடியாது என்று பார்க்கிறோம். ஆடு மாடு கோழி இவைகளின் மிருகங்களின் ரத்தத்தினால் சாபத்தில் இருந்து நமக்கு விடுதலை வரவே வராது. இன்றைக்கு அப்படியெல்லாம் செய்யப்படுவது மனிதர்கள் அவர்களுடைய திருப்திக்காக செய்து கொள்கிற காரியங்கள் தான். மெய்யான விடுதலை வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ள ஒரு மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தம் என்று பார்க்கிறோம். அவர் முற்றுமுடிய பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதர். இயேசு கிறிஸ்து 33 வயதில் நல்ல வாலிப பிராயத்திலே தம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை நமக்காக சிந்த தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தப்படுவதற்கு முந்தின நாள் இரவு கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு மிகுந்த வேதனையோடு ஜெபித்த பொழுது அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து வியதனை துவாரங்கள் வழியாக ரத்தம் பெரும் துளிகளாக வெளியே வந்தது. பூமியில் நனைந்திருந்தது. அந்த இடத்தில் ரத்தம் சிந்தினார். பிளாத்து குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அழையும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகை வாரினால் அடித்து கிழித்தார்கள். அந்த பகுதியில் எல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதுவும் போதாதென்று அவருடைய தலையில் முழு முடியை வைத்து அடித்த போது அந்த முட்கள் தலைக்குள் அடித்த போது அந்த முட்கள் தலைக்குள்ள இறங்கினால் ரத்தம் பீரிட்டு வந்தது என்று பார்க்கிறோம். அதனால் அந்த இடத்தில் ரத்தம் சிந்தினார். அடுத்து ஒரு பார சிலுவையை அவர் தோளின் மீது சுமந்து கொண்டு கொல்கதா இடம் வரைக்கும் எருசலேம் நீதி வழியாக நடந்து போன போது அவரை ரோம போர் சேவர்கள் வாரினால் அடித்தார்கள். அதனால் காயங்களிலிருந்து ரத்தம் வடிந்தது என்று பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவைகளை மீது கிடைத்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடித்தார்கள். அந்த ஆணிகள் துளைத்து அந்த மர சிலுவையோடு அவருடைய சரீரம் இணைக்கப்பட்ட போது ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. அவருடைய கண்களில் இருந்து ரத்தம், அவருடைய கால்களில் இருந்து ரத்தம், அவருடைய கைகளில் இருந்து ரத்தம், அவருடைய தலையில் இருந்து ரத்தம் வடிந்தது, அவருடைய முதுகிலிருந்து ரத்தம் வடிந்தது. அந்த கொல்கதா மலை மேட்டிலே அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரு போர் வீரன் ஈட்டியினால் அவருடைய விழாவில் குத்தி துளைத்த போது அதிலிருந்து ரத்தம் தண்ணீர் வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய இருதயத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே வந்து விட்டது. அந்த ரத்தத்தின் சில துளிகள் குத்தின போர் வீரனுடைய கண்களிலே பட்டு விட்டதாம். அதனால் அவன் கண்ணிலே இருந்து பிரச்சனை உடனே செய்து கண் பார்வை தெளிவாக தெரிந்ததாம். உடனே அவன் இயேசுவின் பிள்ளையாக மாறி அவருக்கு ஊழியம் செய்து சாட்சியாய் வாழ்ந்து பிறகு ரத்த சாட்சியாய் மதித்தான் என்று நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருக்கும் அவருடைய மன்னிக்க, நம்முடைய சாபக்கட்டில் இருந்து நம்மை விடுதலையாக்க, நம் மீதுள்ள தோஷத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நம் ஒருவருக்காக சிலுவையை கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சாத்தான் கொண்டு வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் நாம் ஜெயிக்க முடியும். ஒரு வாழ்வு தந்தவரே புது தோட்டம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது தோட்டம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கல்வாரி நேசரே, நீர் எங்களுக்காக கொல்லுதா மலையிலே சிலுவையிலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கர்த்தாவே நீர் சிலுவையிலே அந்த ரத்தத்தினுடைய ரத்தத்தின் சாபத்தின் வல்லமையை எல்லாம் முறித்து சிலுவையில ரத்தத்தை செஞ்சு எங்களுக்காக எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் கல்வாரி நேசரை நன்றியோடு குறிக்கிற சாமி. இந்த நாளில் சிலுவையில சிந்தின ரத்தத்தை குறித்து தியானிக்க நீர் கொடுத்த நல்ல சிலாய்க்கிறதுக்காக நன்றி சொல்ல குறிக்கிறோம் சாமி. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையை நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைக்க நாங்கள் உங்களுக்கு கர்த்தாவை நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழவும் சாட்சியாய் வாழவும் அந்த உலக ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்து வேண்டுமா இருக்கிறோம். இயேசுவின் மூலம் செய்கிற நல்ல பிதாவே, ஆமென்.